என்ன சாதனை படைத்த புகைப்பட கலைஞர் எல் ராமச்சந்திரன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். சார் ஒரு வெல் ரெனோவ்டு போட்டோகிராஃபர், அக்ராஸ் குளோப் வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு டிசைனர் போட்டோகிராஃபர் ஆன தருணம் எப்படி அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். யார் மாத்துனாங்க, இல்ல நீங்களாவே செல்ஃபாவே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டீங்களா? ஆக்சுவலாக இது எல்லாமே செல்ஃப் தாட் தான் சொல்லணும். என்னோட கேரியரை பொறுத்த வரைக்குமே இப்போ வரைக்கும் அதுவாக தான் டிசைனாக நடக்குது. நான் எதுவுமே டிசைன் பண்ணலை. ஆக்சுவலாக சுச்சுவேஷன் தான் என்னை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய்கிட்டு இருக்கு. அப்படி தான் நான் ஒரு டிசைனராக இருந்து ஃபோட்டோகிராஃபராக மாறி சினிமோட்டோகிராஃபராக ட்ராவல் ஆகி ஒரு டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து காலங்கள் முடிவு பண்ணது தான், நான் முடிவு பண்ணல. பட் அந்த காலங்களுக்கான தேவையான இன்புட்டை நான் கொடுத்தேன், எஃபோர்ட்டை நான் போட்டேன். அது இப்போ என்னை கொண்டு வந்து இந்த ட்ராவலில் நிப்பாட்டி இருக்கு. அதுதான் இப்போ இங்கே உட்கார வச்சிருக்கு. உங்களுக்கு என்னவா பிராண்ட் ஆகணும்னு ஆசை இல்லை? இப்படி சொன்னா உங்க பேர் சொன்னா நான் நம்ம போட்டோகிராஃபர் அப்படின்றதுல ஹாப்பியா, இல்ல மல்டிபிளா இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா? சினிமோட்டோகிராஃபர்னு சொல்ல ஆசையா? இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஸோ இப்போ நான் ஒரு வில்லேஜ் பர்சன். என்னோட ஊர் வந்து வலங்கைமான்னு சொல்லி கும்பகோணம் நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான். நான் இப்போ அங்கேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ நான் அப்போ என்னவா இருந்தேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ நான் போய் சேர போகிற இடம் என்னவா இருக்க போகுதுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இது பிட்வீன் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் நம்ம நிர்ணயிக்க முடியாது நம்ம லைஃப்பை. எனிதிங் ஹேப்பன். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எது நடந்ததோ அது நல்லதுக்கு, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நல்லதுக்கு. அதனால் கிடைக்கிறது எல்லாத்தையும் ஹாப்பியாக பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது. ஏன்னா நம்மளுடைய டைமே வந்து ரொம்ப அழகாக சொல்லலாம். ஒவ்வொரு செகண்டுமே க்ரியேட்டிவால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அது எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக பார்க்குறோமோ அவ்வளோக்கு அளவு இந்த உலகமும் சரி, நம்ம ஆப்போசிட்டில் இருக்க மனிதர்களும் அழகாக தெரிவாங்க. ஸோ இதில் எது வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஹாப்பி சார் அந்த விஷயத்தில். ஏன்னா கும்பகோணம் மீட்ஸ் வலங்கைமான்னு ஆயிடுச்சு சார். மை ஹோம் டவுன் சார். ஓகே, பக்கத்து ஊரில் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க. ஊருக்கு ஒரு ப்ரைடாக இருந்திருக்கீங்க சார். ஸோ இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் வந்து டிசைனராக இருந்த டைமில் நிறைய க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்கன்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த டைமில் உங்களுக்கும் அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு நடந்த கிளாஸ் மூலிமா நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக டேர்ன் ஆனீங்கன்ற ஒரு கதையும் தெரியும் எங்களுக்கு. ஸோ அதை பற்றி நீங்களே சொல்லுங்கள் சார். ஸோ ஆக்சுவலாக வந்து லைஃப்பில் எல்லாமே ஒரு சுச்சுவேஷனும் ஒரு ஆக்சிடெண்ட் தான் சொல்லுவாங்க. எதுவுமே வந்து நார்மலாக நடக்காது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் தான் நம்ம அதுலேருந்து வெளியில் வருவோம். அப்படி தான் நான் ஒரு டிசைனராக இருக்கிறப்ப நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஓகே. என்னென்னா அப்போ வந்து நான் ஃப்ரீலான்ஸ் டிசைனராக இருந்தேன். நிறைய கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்க்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ஃபோரம், அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் ஒரு என்னுடைய சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு டிசைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நிறைய ஃபோட்டோகிராஃபி ஜாப்ஸ் வரும். ஸோ லைக் என்னென்னா இப்போ ப்ரோச்சர்ஸ் டிசைன் பண்ணுவோம், வெப்சைட் டிசைன் பண்ணுவோம். ஸோ பிராண்டிங்க்கு டிசைன் பண்ணி கொடுக்குறப்ப நிறைய ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி. அந்த டைமில் நான் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸை ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் நடந்த கிளாஷ் எப்படின்னா, லைக் அஸ் ஏ பர்சனாக நான் டிசைன் பண்ணுவேன், நான் ப்ரொபோசல் ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கான பேக்ரவுண்ட் செட்டப்லேருந்து எல்லாமே நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஃபோட்டோகிராஃபரோடைய வேலை என்னவாக இருக்குன்னா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கி ஒர்க் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும். இது நிறைய இடத்துல எங்களுக்கு வந்து இஷ்யூவை க்ரியேட் பண்ணிச்சு. அதாவது ஈகோ கிளாஷ் ஆச்சு. ஸோ அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுச்சுன்னா, ஏன் அதையும் நம்மளே பண்ணக்கூடாது? அப்போ எனக்கு முதல்ல ஒரு இப்போ சுச்சுவேஷனில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி தான் நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். அதுவும் அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, ராமச்சந்திரன் உங்ககிட்ட எல்லா கான்ஃபிடென்ட்டும் இருக்குது, இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், இவ்வளோ நேர்த்தியாக வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறீங்க மார்க்கெட்டிங் ஸ்டைலில், அப்போ இதையும் நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும், நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப ஊக்குவிச்சார். ஓகே. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஷூட்ஸ்னு தெரியாது, மோர் தென் 300-400 ஷூட்ஸ்க்கு மேலே பண்ணியிருப்போம். மோர் தென் ஒரு 50 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கோம். 35 கண்ட்ரியில் வந்து கேலரி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 18-20 அவார்ட்ஸ்க்கு மேலே வாங்கியிருக்கேன். ஸோ இப்படி நிறைய சொல்லலாம். இது வந்து மீடியாவில் சொல்லணும் கிடையாது. பட் இதெல்லாம் கடந்து வந்ததுக்கு ரீசன் வந்து முதல் சுழி டிசைனராக நான் வெளில வந்தது. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 2 பேருக்கு என்னுடைய நட்பில் தேங்க்ஸ் சொல்லணும். எப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டாக இப்பயும் இருக்கக்கூடியவர் சீனிவாசன் சொல்லிட்டு, அவர் தான் எனக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணார். நீ டிசைனிங் கற்றுக்கோ, டிசைனிங் ஃபீல்ட் ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு கோபின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, இவரும் அவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இந்த 2 பேருமே வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த டயத்தில். எப்படின்னா, நீ நெக்ஸ்ட் லெவல் வரணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒரு டிசைனரை வெளில வா அப்படின்னு சொல்லி. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டயத்தில். ஸோ இன்றைக்கும் இந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கேன்னா
யாரோ ஏதோ ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் அதிகமாக நம்புறது எதுன்னா பீப்புளை தான் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுவேன், அப்புறம் தான் கடவுள். ஏன்னா பின்னாடி இருக்க கடவுளை விட முன்னாடி இருக்கிற மனிதர் எவ்வளோதோ மேல். ஏன்னா முதல் உதவி அவங்ககிட்டேருந்து தான் வருது. ஓகே. ஸோ அப்போ அவங்கள நான் கடவுளுக்கு நிகராக தான் பார்ப்பேன். ஆஹா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதே மாதிரி நீங்க வந்து உங்க ஜேர்னியை பத்தி சொல்லிட்டு இருந்த போது சொன்னீங்க நிறைய போட்டோகிராஃபர்ஸை வந்து நான் ஹையர் பண்ணிருக்கேன்னு. ஆக்சுவலா நீங்க வந்து இங்க நிறைய போட்டோகிராஃபர்ஸை ஹையர் பண்ணிருக்கீங்க. ஆனா அப்ராட்ல ஃபாரின்லாம் உங்களை போட்டோகிராஃபரா ஹையர் பண்ணி நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து உங்களை கூப்பிடுறாங்க. ஸோ இந்த லெவலுக்கு வந்து நீங்க எப்படி சார் உங்களையே வந்து க்ரோ பண்ணிருக்கீங்க, எப்படி வளர்த்துருக்கீங்க உங்களையே? தட் இஸ் மெனி டைம்ஸ் ஹேப்பன். நிறைய வாட்டி இது நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மேகசின்ஸ் சொல்லலாம். நீங்கள் மேகசின்ஸ் ஃபோரம் வந்து ரொம்ப பெரிய ஃபோரம். வோக் மேகசின், மேக்ஸிம், நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸ். அப்படி மேக்ஸிம் மேகசினோட எடிட்டர் சவுத் ஆப்பிரிக்காவுடைய எடிஷனுக்கு என்னை கால்ஃபர் பண்ணுறாரு. ராமச்சந்திரன், டர்க்கியில் இருக்கிற எலிஃப்னு ஒரு மாடலை நீங்கள் தான் ஷூட் பண்ணணும், இதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ பட்ஜெட் போட்டு கொடுங்க அப்படின்னு. நான் அதுக்கு ப்ரொடக்ஷன் இங்கேருந்து நாங்கள் அது என்ன சொல்லுவோன்னா, நார்மலாக வந்து இங்கே ஃபோட்டோகிராஃபி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன்லாம் பேச மாட்டோம். ஒரு ஃபோட்டோ ஷூட் இதான் பட்ஜெட்டுன்னு பேசுவோம். அங்கே எப்படின்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா பேக்ரவுண்டையும் எந்த மாடல் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அவங்களோட வேல்யூ பொறுத்து தான் அந்த ஷூட்டே வந்து மாறும். ஸோ அப்போ அதை நம்ம நிர்ணயிக்கணும். அப்படின்னா இப்போ அவங்க கொடுத்துருக்க மாடல்கிட்ட நான் தான் பேசணும். இது மாதிரி மேக்ஸிம் மேகசின்லேருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, ஸோ நான் தான் ஷூட் பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்களுக்கு ப்ரப்போசல் அனுப்பணும். அந்த ப்ரப்போசல் அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்களோட பட்ஜெட் ஓகே ஆகி அந்த பட்ஜெட்டை கிளைண்ட், அதாவது மேகசின் சைட்லேருந்து யார் டைரக்டரோ எடிட்டரோ அவங்க அப்ரூவல் பண்ணால் தான் இது ஓகே பண்ண முடியும். என்ன அவங்க ஷூட் பண்ண சொன்னாலும் செகண்ட் அப்ரூவல் யார்கிட்ட வாங்கணும், மாடல்கிட்ட வாங்கணும். ஓகே. இது ரெண்டுமே வந்து இப்போ என்னென்னா ட்ரையாங்கிள் மாதிரி, இந்த பக்கம் கிளைண்ட்டு, இங்கே நான், அந்த பக்கம் மாடல். ஸோ இதுக்கு வந்து ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா நம்மளுடைய பேஷனேட் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த 3 பேருக்கும் நடுவில் நேர்த்தியான லைனில் இருக்கணும். கரெக்ட். இல்லைன்னா அது நடக்காது. ஸோ அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அந்த மாடலும் அப்ரூவல் கொடுத்தாங்க. நாங்கள் இந்த ஷூட்டை வந்து ஸ்பெயினில் வச்சுக்கிட்டோம். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் வந்து வில்லேஜ் செட்டப்பில் தட் இஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபி வந்ததுக்கப்புறம் அந்த மாடல் என் கூட 3 வாட்டி ஷூட் பண்ணாங்க. இட்டாலியில் ஒரு வாட்டி ஷூட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டர்க்கியில் ஒரு வாட்டி ஷூட் பண்ணாங்க. ஸோ அதே இது வந்து 2 டைம் ப்ளேபாய் மேகசினில் ரிலீஸ் ஆச்சு. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோரமுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏன் இதை சொல்ல வரேன்னா வெறும் மேக்ஸிம் மட்டும் இல்லை, வோக் மேகசினில் அதே மாதிரி தான் ஒரு இன்டர்ன்ஷிப் கிடச்சி நான் போய் ஒர்க் பண்ணோம். அதுமாதிரி ப்ளேபாய் மேகசினாக இருக்கட்டும், அங்கேயும் அப்படி தான் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி வந்து மேரிக்லேர்னு ஒரு மேகசின், வெட்டிங் மேகசின். ஸோ அது லண்டனுக்கான கண்டென்ட். ஸோ அதுவும் அப்படி தான். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்ட் மேகசின் ஒரு மேகசின் இருக்குது. அங்கே எப்படின்னா ஒன்லி ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த மேகசினில் வரப்போ அதுக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் மாடல் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஈனான்னு சொல்லிட்டு குரோஷியன் மாடல், அவங்கள நாங்கள் ரெண்டலுக்கு எடுத்து அவங்கள இந்தியா வர சொல்லி ஒரு ஆர்ட் ஃபார்மில் பண்ணியிருப்போம். தட் இஸ் பியூட்டிஃபுல் கண்டென்ட். 7 days செட்டு போட்டு, நல்லா கேட்டுங்க, 7 நாள் செட்டு போட்டு மொத்தமாகவே 4 ஃபோட்டோகிராஃபி தான் எடுத்தோம். அந்த 4 ஃபோட்டோகிராஃபியும் அந்த மேகசினில் ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோதான். 7 நாள் செட்டில் 7 நாள் கஷ்டப்பட்டோம். பட் எடுக்கப்பட்ட ஃபோட்டோகிராஃபி 4 தான். அந்த 4 ஃபோட்டோகிராஃபியுமே மேகசின் ரிலீஸ் ஆச்சு. அந்த 4 ஃபோட்டோகிராஃபிக்கு எனக்கு கிடைச்ச அவார்டு த வேர்ல்டு டாப் 60 ஆர்ட் ஃபோட்டோகிராஃபர் அவார்டு. சூப்பர். வேர்ல்டில் இருக்கக்கூடிய 60 பேரில் நான் ஒருத்தன்னு சொல்லி ஒரு அவார்டு கிடச்சிது. ஏன்னா நீங்கள் அந்த 7 நாள் என்ன எஃபர்ட் போட்டிங்கிறது அந்த ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோரம் போகிறோம், ஒர்க் பண்ணுறோங்கிறது வந்து நம்ம ஈஸியாக கஷ்டமாங்கிறத நம்ம பார்க்கவே வேண்டாம். நம்ம என்ன பண்ணுறோம், அது என்னவா காமிக்க போகிறோம், எந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ண போகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே அது எல்லாமே தானாக நடக்குங்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு எக்ஸாம்பிளாக நடந்துச்சு. என் லைஃப்பில் ஒரு பெரிய மைல்கல். இது எல்லாமே பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கூட சொல்லலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்திருக்கு. ஆமாம், டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் இருந்திருக்கு. சூப்பர் சார். ஸோ இன்னொரு பக்கம் வந்து எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். அதுவும் இப்போ இருக்க ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணலாம், இந்த கண்ட்ரி போங்க நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ட்ராவல் போகிறதுக்கான தூண்டுதல் நிறையா இருக்குது. பட் ஆனால் உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் அங்கே போய் சுற்றியே பார்க்க மாட்டீங்களா, போய் உங்கள் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துடுவீங்களா, அது எதனால சார்? சார் தட் இஸ் ட்ரூ. அது உண்மைதான் சார் சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ என் ஃபேமிலி சொல்கிறாங்களோ இல்லை, என் கூட வர சில என்னுடைய நண்பர்கள், எனக்கு என் கூட எப்போதுமே சேகர் அண்ணான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார். அவர் என் கூடயே வருவார். எல்லாத்துக்குமே அவர் வந்து பிடிஎஸ் எடுப்பாங்க, என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க.
அவருக்கு தெரியும் என்னோட சுச்சுவேஷன் என்னென்னு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுடைய கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது, நம்மளுடைய சர்வைவல்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரு பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மீறி போகிறப்ப அந்த எக்ஸ்பென்சிவ் கையை விட்டு போகும். அது எனக்கு ஒரு பயமாகவே இருக்கும் எப்போதுமே. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஸ்பெயின் மலார்க்கா ஐலாண்ட் போகிறேன் ஒரு பிராண்ட் ஷூட்டுக்காக. அங்கே என்ன ஆச்சுன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே வந்துடுச்சு. பட் அந்த மாடலோடைய ஆசை என்னென்னா, சார் ஒரு யாட்டில் எடுத்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் இந்த யாட்டை ரெண்டலுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியல. ஸோ சரின்னு சொல்லிட்டு ஒரு யாட் போய் பேசுகிறோம், அவங்களே ரெஃபர் பண்ணுறாங்க, போய் பேசுகிறோம். 1800 யூரோ வந்து டீசல் மட்டும், 1.5 லட்ச ரூபா யூரோ மட்டும், இது டீசல் மட்டும் போடுறதுக்கு. நீங்கள் அந்த டயத்தில் முடியாதுன்னு சொல்ல முடியாது மாடல்கிட்ட. ஏன்னா நம்மளை பேஸ் பண்ணி என்னென்னா நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி பேஷனேட்டாக கேட்குறப்ப அஸ் ஏ பர்சன் ஃபோட்டோகிராஃபர் ஒரு பேஷனேட்டாக ஆமான்னு தான் சொல்லணும். முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ போய் கிளைண்ட்டுக்கிட்ட பேச முடியுமா? இல்லை பட்ஜெட் இல்லை, இதை எடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்மளை சில விஷயங்களை நம்மளே குறைச்சிக்கிட்டு தான் பண்ண முடியும். எங்கேயும் சுற்றி பார்க்குறதுக்கோ இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் மயாமியில் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, சேம் இன்சிடென்ட். 25th மாடியில் வந்து ஒரு ஷூட் பண்ணுறோம், அதே ஒரு மேகசினுக்காக. இன்னரில் 4 pages கவர் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட். அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போன காஸ்டியூம் எதுவுமே பிடிக்கல. அந்த பொண்ணு சொல்கிறா, ஐ டோன்ட் லைக் தட் காஸ்டியூம்ஸ், ரொம்ப சீப்பாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி போனால் உங்களுக்கு கண்டிப்பாக மேகசினில் எடிட்டர் கொஸ்டின் வைப்பாங்க அப்படி சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டு விக்டோரியா சீக்ரெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்க போட்ட இன்னர் வேர் மட்டும் 1.5 லட்ச ரூபா. ஸோ நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம்ல. ஸோ அந்த 4 days வந்து நம்ம இந்த ஷூட்டை முடிப்போம். மீதி இருக்கிற 4 days வந்து இந்த பட்ஜெட்டை வச்சு நம்ம ஒரு ட்ராவல் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம்லாம் நம்மளோட கனவு இருக்கும், எப்போதுமே ஆசைகள் இருக்கும். இது எல்லாமே எந்த ஷூட்லையுமே எங்களுக்கு நடந்ததில்லை, அது ஆப்போசிட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் மேபி சுச்சுவேஷன், ட்ராவல், அந்த எக்ஸ்பென்சிவ், ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்க வேண்டியது, இது எல்லாமே வந்து வேறு எங்கேயும் நம்மளை பார்க்க விடலை. ஸோ அதுக்கான சுச்சுவேஷனும் க்ரியேட் ஆகலை, ரொம்ப நேர்த்தியாகவும் இருந்தது. அகெயின் என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கு அது தேவையும் படலை. ஏன்னா நம்ம போகிறதே ஒரு லொக்கேஷன் போய் தான் ஷூட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. சார் பொதுவாக இப்போ மூவினா நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், ஒரு எஸ்டிமேட் இருக்கும். ஸோ சினிமோட்டோகிராஃபிக்கு இவ்வளோ ஆகும், ஆர்டிஸ்டிக் ஒர்க்குக்கு வந்து இவ்வளோ ஆகும்னு. பட் நார்மலாக இந்த மாதிரி ஷூட்ஸ், இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது ஒரு ஃப்ரேமுக்குலாம் எவ்வளோ பட்ஜெட் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது சார். ஸோ எஸ்டிமேட்டடாக எவ்வளோ பட்ஜெட் இருக்கும் ஃப்ரேம்லாம் செட் பண்ணுறதுக்கு? ஸோ ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டியாக கொடுக்குறேன். ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவே கிடையாது, என்றைக்குமே அதுக்கு ஒரு வேல்யூ வைக்கவும் முடியாது. $1 million $2 million செல் பண்ண ஃபோட்டோகிராஃபிலாம் இன்னமும் இருக்குது, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு மயாமியில் இருக்கார், அவர் மார்க்கெட்டிங்கில் $1 million ஒரு ஃபோட்டோகிராஃபியை ஆர்ட் பேஸ்ன்னு சொல்லி ஒரு ஆர்ட் கேலரியில் சேல் பண்ணியிருக்காரு, வெறும் ஒரு ஃபோட்டோகிராஃபியை. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் அதோட வேல்யூ எங்கே இருக்குன்னு. ஸோ அப்படி லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிற, அதாவது என்னோடய ட்ராவலில் என்னுடைய ஃபோட்டோகிராஃபியை நான் $22,000 சேல் பண்ணியிருக்கேன். இது நான் நிர்ணயிக்கல, என்னுடைய ஃபோட்டோகிராஃபி நிர்ணயிச்சு. அதை லைக் பண்ண கலெக்டர் ஃபிக்ஸ் பண்ணார். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. நான் நினைக்கவே இல்லை இந்த வேல்யூக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி போகும்னு. ஸோ அது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே. பட் அதுக்கான டைமும் சூழலும் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோகிராஃபி சிங்கப்பூரில் வந்து $18,000 சேல் ஆயிருக்கு, கொரியாவில் $20,000 சேல் ஆயிருக்கு, யூஎஸில் $22,000 ஆக்ஷனில் போயிருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ பட் இது எல்லாமே எனக்கு என்னென்னா லேர்னிங்காக இருந்துச்சா அப்படின்னா பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. ஏர்னிங்காக இருந்துச்சா அப்படின்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவ் வந்து எப்படின்னா செலவாக தான் இருந்துச்சு, நீங்களே செலவு பண்ணுற மாதிரி தான் செலவாக தான் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே எனக்கு பெரிய கண்டென்ட். ஒரு டயத்தில் என்னென்னா அது ஒரு பெரிய லேர்னிங்காக மாறிச்சு. அதே மாதிரி வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணணும் அது எக்ஸ்பென்சிவ் வந்து செலவாக மாறிச்சு. ஏன்னா இதை விட பெட்டராக பண்ணணும், இந்த 22,000 விட இன்னும் நிறைய மேக் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கிடைச்ச ஒரு பெரிய அனுபவம். அதனால நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே 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 சார். ஸோ இப்போ பொதுவாக வந்து இப்போ மேக்சின் கவர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வர வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் இல்லை அதர் ஒர்க் என்னவா இருந்தாலும் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல சார், அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட். இப்போ வந்து நம்ம வந்து படமாக ஷூட் பண்ணுறோம், இல்லை இப்போ சீரியலாக இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஷோன்னா இதுக்கு ஒரு பட்ஜெட் சரௌண்ட் பண்ணி இருக்கும். பட் நம்ம ஒரு ஃபோட்டோவாக ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்த்தா ஒரு ஃபோட்டோ இது அழகாக இருக்குன்னு கடந்து போயிடுவாங்க. பட் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பட்ஜெட் இருக்கும்ல, அது பேசிக்காக எப்படி சார் இருக்கும்? ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, ஒரு மேகசினோடைய பேர் சொல்ல, மேகசினோடைய ஒரு ப்ரொடக்ஷன் ஷூட்
8 பேஜஸ்க்கான கண்டென்ட் எனக்கு கால் ஃபார் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா அவங்க கால் ஃபார் பண்ணுறது வந்து யூரோப் கண்ட்ரி, ஷூட்டிங் வந்து குரோஷியாவில். அந்த மாடல் வந்து ஃபெராரியோட செலிப்ரிட்டி மாடல். அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாடல் தான் ஷூட் பண்ணணும், இந்த லொக்கேஷனில் தான் ஷூட் பண்ணணும்னு. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபரும் ஒவ்வொரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுவான், ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதே நான் ஒரு ஆர்ட் டைரக்டர், அதே ஒரு ட்ராவலர், அதே நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய எப்படி ஹேண்டில் பண்ணக்கணும் அந்த சுச்சுவேஷனை தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படிங்கிறப்ப நான் 50% தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். லைக் இப்போ அவங்க கொடுத்தது $8,000 பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் ஷூட் பண்ணணும்னு. ஆனால் நான் அவங்களுக்கு கொடுத்தது $16,000 ஒர்த்துக்கான குவாலிட்டியான ஃப்ரேமு. பிகாஸ் ஆஃப் ரீசன், அந்த லொக்கேஷனை என்ன பியூட்டிஃபுல்லாக பண்ணணும், இன்னும் எவ்வளோ ஆர்ட் ப்ராடக்டை சேர்த்து அந்த ப்ராடக்டை காமிக்கணும்னு இருக்குல்ல. ஸோ அது என்ன ஆச்சுன்னா அடுத்து எனக்கு 2 ஷூட்டை மேக் பண்ணி கொடுத்துச்சு. ஓகே. ஸோ அதனால் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து கிளைண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எங்களுடைய ப்ரைஸ் வந்து $8,000, $10,000, $12,000. இதுக்குள்ளே தான் உங்களுடைய சேலரி அடங்கும், இதுக்குள்ளே தான் உங்களுடைய ட்ராவல் இருக்கும், இதுக்குள்ளே தான் நீங்கள் அந்த குவாலிட்டியான ஃப்ரேமை கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம தான் அதை டிசைட் பண்ணணும், என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி. ஸோ அதுதான் சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன் வேல்யூன்னு ஒன்று. அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூங்கிறது லொக்கேஷன் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து என்ன மாதிரி ஃப்ரேமிங்கில் இருக்காங்க, அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு இந்த சொசைட்டியில் ஃபேமஸாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கான வேல்யூ என்ன, அப்படி இந்த ஃபோட்டோகிராஃபி ராமச்சந்திரன் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேமாக வந்தால் இந்த ஃப்ரேம் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் வாங்கி கொடுக்கும் இந்த மேகசினுக்கு. இதுதான் ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஓகே. இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த பட்ஜெட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டில் முழுமை அடையணும்னா இது எல்லாமே இருக்கணும். ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மேகசின் ஃபோட்டோகிராஃபி, ஆட் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணிட்டு எப்படி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபோட்டோகிராஃபியோடு சேர்ந்து ஃபிலிம் எடுப்பேன். நார்மலாக ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோகிராஃபியை ஒரு செலிப்ரிட்டி பண்ணுறோன்னா அந்த செலிப்ரிட்டியை வெறும் ஃபோட்டோகிராஃபியாக மட்டும் நான் கவர் பண்ண மாட்டேன், அதோடு சேர்ந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து அதை நான் ரொம்ப ரசிப்பேன். எனக்கு அங்கே தான் அந்த லேர்னிங் பீரியடு கிடச்சிது. ஸோ எப்படின்னா நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு பண்ணுற லைட்டிங்க்கும் சினிமோட்டோகிராஃபி பண்ணுற லைட்டிங்க்கும் வேறு. ஸோ அப்போ நான் அங்கேருந்தே என்னோடய கரியரை ஃபோட்டோகிராஃபிலேருந்தே என்னோடய சினிமோட்டோகிராஃபியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சின்ன ஷார்ட்ஸ் எடுத்து. ஸோ அந்த சின்ன ஷார்ட்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா சில டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி நான் எடுத்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்று வந்து நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டு வாங்கியிருக்கு. அதாவது மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி ஒரு 4 எபிசோட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் நாங்கள் லான்ச் பண்ணலை. லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வருஷம் தான் வந்து நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு அவார்டு வாங்கி கொடுத்துச்சு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேரும். ஸோ அப்படி தான் வந்து என்னுடைய ஃபோட்டோகிராஃபிலேருந்து சினிமோட்டோகிராஃபி மாறிச்சு. ஸோ சினிமோட்டோகிராஃபிங்கிறது வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஆல்பம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட் டைமாக என்னை வந்து ஒரு டைரக்டர் அப்ரோச் பண்ணார், அனில்னு சொல்லிட்டு. அவர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 35 ஃபிலிம்ஸ் வந்து மலையாளத்தில் பண்ணவர். ஓகே. நிறைய பெரிய சினிமோட்டோகிராஃபர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவர், நிறைய பெரிய ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணவர். அவ்வளோ பெரிய டேரக்டர் வந்து நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேட்குறப்ப என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியல. சரி, ஒரு வெல்விஷர், ஒரு மென்டராக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி தான் அவரோட ஜேர்னியை நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அதுவும் ஃபஸ்ட்டு மூவி எனக்கு எங்கே ஷூட் பண்ண கிடைக்குதுன்னா சிறப்பூஞ்சியில் கிடைக்கிது. 24 ஹவர்ஸும் மழை இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே எப்படி உங்களால் கேமரா கொண்டு போய் வைக்க முடியும்? பட் பண்ணணும். அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு தான் ரீசெண்டாக தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு வந்து சினிமோட்டோகிராஃபி கிடச்சிச்சு. ஸோ அதே படம் இப்போ ஜப்பானில் செலக்ட் ஆகிருக்கு, அதே படம் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் செலக்ட் ஆகிடுச்சு, அதே இது வந்து கல்கட்டா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் செலக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இட்ஸ் ஹேப்பன். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபோட்டோகிராஃபராக கிடச்சிச்சா, இல்லை ஒரு டிசைனரால் கிடச்சிச்சா, இல்லை ஒரு சினிமோட்டோகிராஃபராக கிடச்சிச்சா அப்படின்னா இல்லை. நான் என்ன நம்பினேன், மற்றவங்க என்னை நம்பி ஒரு பொருளை கொடுக்குறாங்க, நான் அதை எடுத்து கொடுக்குறேன். ஸோ அதுதான். ஓகே சார், நீங்கள் வந்து லைக் அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் இந்த ஆர்ட் ஃபார்மாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை தாண்டி கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இப்போது ரீசெண்ட் பயங்கர ட்ரெண்டாக இருக்கக்கூடிய இந்தியாவே மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் அவர். ஸோ இன் எனி ஃபார்ம் அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம வில்லனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆக்டரை ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அவர் வந்து உங்கள் கூட டைப் ஆகி பண்ண ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு சமீபத்தில், ஒரு 6 months முன்னாடி இருக்குமா சார்? லைக் அது அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதில் ஒரு வார்த்தை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடணும். சேது பிரதரை பற்றி, அவர் நல்ல ஒரு ஹியூமன் பீங் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுங்க, போட்டுக்கலாம். ஆமாம். ஓகே. ஏன்னா அதாவது
நான் பார்த்த ஒரு நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்லுவேன் இல்லைங்களா, மனிதன் தான் இன்றைக்கி நம்மளை வந்து வழி நடத்துகிறான் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னேன், கடவுளை விட. ஸோ அப்படி எனக்கு நிறைய வழிகாட்டுதலாக இருந்தவர் வந்து விஜய் சேதுபதினு சொல்லலாம். ரீசன்ட் 3 days முன்னாடி கூட மீட் பண்ணுறப்ப ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு ஹக் பண்ணி, இன்னும் உன்னோட ட்ராவல் இன்னும் மேலே வரணும், ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வந்து இப்படி எடுத்து வைன்னு சொல்லி ஒரு நமக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பர்சன். இது எனக்கு மட்டும் இல்லை, நான் பார்த்த எத்தனையோ பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து நிஜமாகவே நான் ஃபஸ்ட்டு அவர் ஒரு நல்ல மனிதன் தான் சொல்லுவேன். சரி, அடுத்து சார் கிட்டத்தட்ட அவர் கூட ஒரு 6 ப்ராஜெக்ட் மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஸோ அதில் வந்து 3 கேலண்டர் பண்ணியிருக்கோம். 3 கேலண்டருமே 3 விதமான கேலண்டர். ஃபஸ்ட்டு ஹியூமன் ஒன்று பண்ணோம். லாக்டவுனில் யாருமே வீட்டை விட்டு வெளியே வராத பீரியடில் ப்ராப்பராக ஒரு பர்மிஷன் வாங்கி அவரை வர வச்சு ஒரு தனி மனிதன் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவான், அதை அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். ரொம்ப ரீச் ஆச்சு, பெருசாக பேசப்பட்டுச்சு. சரி, அடுத்த வருடம் அதே மாதிரி தெருக்கூத்து கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து தெருக்கூத்து கலையை வந்து போற்றும்படி வேஷம் போட்டு பண்ணுனா மற்றவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வர வச்சு கிட்டத்தட்ட அந்த தெருக்கூத்து கலைஞர்களையும் வர வச்சு அவங்க என்ன மேக்கப் போடுவாங்களோ, அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்களோ அதே மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணோம். அதுவும் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த டயத்தில் தெருக்கூத்து கலைஞர்களுக்கான ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் பெருசாக பேசப்பட்டுச்சு, நிறைய ஃபங்க்ஷனில் கூப்பிட ஆரம்பித்தாங்க. இதுவும் சேது பண்ணது தான். அடுத்து ஆர்டிஸ்ட், அதாவது அந்த டயத்துலலாம் ஹோர்டிங்ஸ் ரொம்ப ஃபேமஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க. கட் அவுட் பெயிண்டிங் பண்ணி வைக்கிறது தான். அவங்க இன்றைக்கி இல்லாமையே போயிட்டாங்க. ஸோ அது நாளடைவில் திருப்பி வரணுங்கிற ஒரு ஆசையில் கட் அவுட் பெயிண்ட் பண்ணுறவங்கள வர வச்சு ஒரு ஃபுல்லாக ஆர்ட் ஃபார்மில் தி ஆர்டிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் பண்ணோம். விஜய் சேதுபதி வந்து ஒரு கட் அவுட் பெயிண்டிங் பண்ணுற ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஈவினிங், அதாவது மார்னிங் ஒரு 11:50 12 o'clock ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் 6 மணிக்கு தான் முடித்தோம். ஸோ பார்த்துங்க எத்தனை மணி நேரம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மோர் தென் 18 hours. அவர் ஒரு கேரவன் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இதே மாதிரி ஒரு செட்டில் கிட்டத்தட்ட 12 கான்செப்ட் பண்ணியிருப்பார். ஒரு ஆர்டிஸ்டாகவே வாழ்ந்திருப்பார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சன்னு வந்து பெயிண்டை ஊற்றிக்க சொல்லுவார் தலையில், அதெல்லாம் வீடியோ இருக்குது. இவர் அப்படியே ஊற்றிப்பார். ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு இவ்வளோ மெனக்கடல் கொடுக்க முடியுமா? ஸோ ஏன்பா நார்மலாக விட்டுட்டு போயிடலாமே. ஸோ தட் இஸ் அ ஆர்டிஸ்ட்டு. ஓகே, அதுதான் அந்த மனுஷன், அவரோட டெடிகேஷன். அந்த டெடிகேஷன் இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி பர்சன்டெல்லாம் ஒர்க் பண்ணுறப்ப நம்ம இன்னும் எவ்வளோ டெடிகேஷனாக இருக்கணும். ஸோ இதுதான் இது மாதிரி நான் கடந்து வந்த மனிதர்கள், நான் கடந்து வந்த எடிட்டர்ஸ், நான் கடந்து வந்த பீப்புள் எல்லாருமே இந்த மாதிரி குவாலிட்டியான பர்சனாக கடந்து வந்ததுனால மேபி நான் அந்த இடத்துல கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு இப்போ கிடைச்சிருக்க எல்லா ஒர்க்குமே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் உண்மையிலே நான் என்ன செல்ஃபாக நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரியே சார், நீங்கள் நிறைய மூவிஸ்க்கு வந்து ப்ரொமோஷனல் ஷூட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி எந்தெந்த மூவிஸோட ப்ரொமோஷனல் ஷூட்ஸ் இப்போ வரைக்கும் உங்களால் மறக்க முடியாததாக இருக்குது? ஸோ அப்படி பார்த்தா இப்போ ரீசெண்டாக சூரி சாருடைய மூவி கருடன். ஸோ அந்த டீம் கூட ஒர்க் பண்ணது பெரிய எனர்ஜி எனக்கு நிஜமாவே. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூரி பிரதர் கூப்பிட்டு, பிரதர் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பெரிய பெரிய ஒர்க்லாம் பண்ணுறீங்க, இந்த ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், நான் ரொம்ப நாளாக உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு நிஜமாவே கூஸ்பம்ப் வந்துடுச்சு. என்னடா இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளை கேட்குறாரு அப்படின்னு சொல்லி. அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா நம்ம எந்த இடத்துலேருந்து வந்தோங்கிறது மேட்டர் இல்லை, எந்த இடத்துல போய் சேர்றோங்கிறது ஒரு பெரிய மேட்டர் இன்னைக்கு. அதில் சூரியை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா பிரதர் எங்கேருந்து வந்தாருங்கிறத விட எப்படி போய்கிட்டு இருக்காருங்கிறது தான் கண்டென்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளை வந்து கேட்குறாருன்னா அது எவ்வளோ வேல்யூவான கண்டென்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு டைரக்ட் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணணும், எப்படி பண்ணலாம், நீங்கள் ஐடியா கொடுங்கன்னு சொல்லி என்னை கேட்டாங்க. அப்புறம் டைரக்ட் சார் ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணி ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணோம். எப்படி பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக ஃபோட்டோ ஷூட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒன்று செட்டு போட்டு பேக்ரவுண்ட் லைட்ஸ் பண்ணி ஒரு கான்செப்ஷுவல் ஷூட் பண்ணுவோம். இல்லைன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்து அந்த பேக்ரவுண்டை கிராஃபிக் பண்ணிப்போம், அதாவது மோனிப்புலேஷன் ஃபோட்டோஷாப் வச்சு பண்ணுவோம். இது 2 தான் நடக்கும் நார்மலாக. இங்கே என்னென்னா இது 2மே பண்ணலை. ப்ராப்பராக ஒரிஜினலாக படத்தில் எப்படி லைவ் செட்டு இருக்குமோ அந்த லைவை ஒரு ஸ்டுடியோவில் போட்டோம்.
அப்போ டைரக்டர் சாரும் ஆர்ட் டைரக்டர் சாரும் கேட்டாங்க, சார் அது எப்படி சார் பாசிபிள் அப்படின்னு. சார் என்கிட்ட கொடுங்க, நான் பண்ணித்தரேன். பட் என்ன ஆர்ட் டைரக்டரோ அவரே வேலை பார்க்கட்டும், என்ன டைரக்ட் சார் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள், பட் நான் என்னுடைய சப்போர்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி டிசைனரை வர சொல்லிவிடுங்க, நான் எடுத்து கொடுக்குற ஃபோட்டோகிராஃபிக்கு டைட்டில் மட்டும் வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டிசைனர் எல்லாமே வந்தாச்சு. ஸோ ஆஸ் அ பிளான் என்ன நினச்சோமோ அதை அப்படியே ஷூட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதோட பிஹைண்ட் த சீன் பார்க்கலாம். அந்த பிஹைண்ட் த சீனில் என்ன இருக்கோ அதுதான் போஸ்டரில் இருக்கும். ஸோ இது என்னென்னா, இது பிளானிங்கா இல்லை நம்மளோட தாட்டோட எனர்ஜியா என்னெல்லாம் சொல்ல முடியாது. பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, அவ்வளோ பேரும் ஹாப்பியாக போனாங்க. டைரக்டர் என்னை லாஸ்ட் டே பார்த்துட்டு சொல்கிறப்ப கூட, படத்தோடைய சக்ஸஸ் மீட்டில் கூட அவர் சொன்னது, நாங்கள் என்ன எனர்ஜியில் ஃபோட்டோஷூட் பண்ணமோ ராமச்சந்திரன், அதே எனர்ஜியில் படம் முடிஞ்சிருக்கு, ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஹாப்பி அப்படின்னாரு. இந்த ஒரு விஷயந்தான் கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு விஷயம். நிச்சயமா ஒரு கிரியேட்டருக்கு கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல அப்ரிஷியேஷன். அந்த டீம் என்னை ரொம்பவே நல்லா அப்ரிஷியேட் பண்ணுது. அதில் டைரக்டர் வந்து ரொம்ப பெருசாக அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ இதுதான் வந்து அந்த பெரிய தாக்கத்தை உருவாக்குன என்னுடைய கேரியரில் ஒரு கண்டென்ட் சொல்லுவேன் நான். சார் பொதுவாக வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் உங்களுக்கு ஃபார்ச்சுனேட்லி பை ஆல் லக் வந்து உங்களுக்கு ஒரே டீமாக வந்து கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது லாயல்ட்டியா, ஃப்ரெண்ட்ஷிப்பா, இல்லை ட்ரஸ்ட்டா, என்ன சார் நீங்களே சொல்லுங்கள். இட் இஸ் ட்ரூ. நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், முன்னாடி இருக்கிற மனிதர்களை நம்புவோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் பின்னாடி இருக்கிற கடவுளை வேண்டுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட கண்டென்ட். ஸோ இன்னை வரைக்கும் அவங்கெல்லாம் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அவங்கள நம்புகிறேன், அவங்க என்ன நம்புகிறாங்க. 100% என்னுடைய சக்ஸஸ் காரணம் நான் தனிப்பட்ட மனிதனாக இல்லை, என் கூட இருக்கிற என்னோடய நண்பர்களும் என்னோடய ஒய்ஃபும் தான் முக்கியமான காரணம். ஏன்னா யாராலையுமே நீ தனிப்பட்ட முறையில் ஒரு அடுத்த லெவல் போக முடியாது. சில பேர் சொல்லுவாங்க நான் ஜெயிச்சிட்டேன், சில பேர் சொல்லுவாங்க நான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிற வார்த்தையே இல்லை, நம்ம எங்கே கடந்து போகிறோம் அப்படிங்கிறதான் என்னுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டாக இருக்கும். ஏன்னா நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் பர்சனாக வில்லேஜ்லேருந்து வந்தேன், ஆனால் போய் சேர்கிற இடம் எப்படி இருக்கணும்னா ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் நான் பண்ணினேன், இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கணுமே தவிர நான் இதில் சக்ஸஸ் பண்ணிட்டேன், இதில் நான் இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன், இல்லை இவ்வளோ பண்ணிட்டேங்கன்னு சொல்கிற வேர்டாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி தான் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்கிறவங்க. எவ்வளோதோ பேர் நடுவில் போயிருக்காங்க, எவ்வளோதோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இஷ்யூலலாம் வெளியில் போயிருக்காங்க, பட் திருப்பி வந்துட்டாங்க. ஓகே. ஏன்னா இது எப்படின்னா ஒரு நல்ல மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுன்னு சொல்லலாம். அதுதான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, திருப்பி அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. ஒரு அம்மா அப்பாவுக்குள்ளே பையனுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற சண்டைகள் திருப்பி சேர்ந்துடும். ஸோ அது மாதிரி தான் என் கூட இருக்கிற சர்க்கிள் எல்லாருமே அப்படி தான். நான் நிறைய சொல்லுவேன் அவங்களாம் பற்றி. ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல டக்குன்னு என்னை தூக்கி விட்ருக்காங்க. சம்டைம் எனக்கு லாங்குவேஜ் தெரியாத இடத்துலலாம் வந்து இங்கேருந்து என்ன அக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓ ஓகே. சாண்டோரினிலாம் நான் ஒரு டயத்தில் ஸ்டக்காகி நின்றுட்டேன். ஸோ என்னை வெளியில் கொண்டு வந்தது அவங்க தான், இங்கேருந்து சென்னையில் இருந்து ஆப்ரேட் பண்ணி. ஸோ இதெல்லாம் எப்படி முடியும்? ஸோ அதனால தான் நான் சொல்கிற ஒரே வேர்டு, என் முன்னாடி இருக்கிற அத்தனை பேருமே கடவுளுக்கு ஈக்குவலான பர்சன் தான். அண்ட் உங்களுக்கு டேரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசையும் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களை வந்து ஃபியூச்சரில் டேரக்டராக எவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியும்? கண்டிப்பாக சூன் இட்ஸ் ஹேப்பன். அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு, அதுக்கான டிஸ்கஷனில் தான் இருக்கும். கண்டிப்பாக மேபி திஸ் இயர் எண்டாக இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் இயராக இருக்கலாம். சூப்பர் சார். பட் ஒன் டே இட்ஸ் ஹேப்பன். அதுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கணுங்கிறது தான். நிச்சயமா. ஓகே. ஸோ ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப அழகாக நிறைய லைஃப் லெசன்ஸ்லாம் கூட எங்களோட ஷேர் பண்ணிங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் சார். ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.